வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை ஜெம் மருத்துவமனையில் புதியதாக கல்லீரல் மையம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. புதுவையில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் புதியதாக துவங்கப்பட்ட கல்லீரல் மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி இலவச கல்லீரல் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். ஜெம் மருத்துவமனை இந்தியாவின் முதன்மையான கேஸ்ட்ரோஎன்டாலஜி மற்றும் லாப்ரோஸ்கோபிக் சிறப்பு மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனை சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திருச்சூர் மற்றும் புதுச்சேரியில் அமைந்துள்ளது. லாப்ரோஸ்கோபிக் கீஹோல் அறுவை சிகிச்சையை தென்னிந்தியாவில் முதலாக இந்த மருத்துவமனையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி கேஸ்ட்ரோஎன்டாலஜி, லாப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்காக ஆசியாவின் முன்னணி மருத்துவமனைகளில் ஒன்றான ஜெம் மருத்துவமனையில் புதுவையில் இன்று ஜெம் கல்லீரல் மையம் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற இலவச சிகிச்சை முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கல்லீரல் மையத்தை துவக்கி வைத்தார். இந்த இலவச கல்லீரல் முகாமில் புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து சுகாதார சேவைகளை வழங்குவதில் சிறந்து விளங்கும் ஜெம் மருத்துவமனை குழுவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு, மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்நாதன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் மற்றும் இரைப்பை குடலியல் நிபுணர் டாக்டர் சசிகுமார், டாக்டர் சுகுமாரன் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனுடைய நோக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கல்லீரல் நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. பல்வேறு காரணங்களால இப்போ ஃபேட்டி லிவர் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கல்லீரல கொழுப்போ அது சுருங்கி கல்லீரல பாதிச்சு அதனால பொதுமக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. அதற்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து விடுபடலாம். மேலும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னு வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில கல்லீரலுக்கென பிரத்யோகம் ஒரு சிறப்பு மருத்துவ பிரிவை இன்று ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை துவக்கி வைப்பதற்காகத்தான் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அதை துவக்கி வைத்தார்கள். புதுச்சேரியில் இன்று 7 மையங்களில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதினர். நாடு முழுவதும் மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு ஆண்டுதோறும் தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2024-25 ஆண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. புதுச்சேரியை பொறுத்தவரை வில்லியனூர் ஆச்சாரியா, தேங்காய்திட்டு ஆச்சாரியா மற்றும் முத்தியால்பேட்டை வாசவி, ஊசுடு பாரத் வித்யாஸ்ரம், பொறையூர் ஆதித்யா வித்யாஸ்ரம் ஆகிய 7 மையங்களில் நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. இத்தேர்வு மதியம் 2 மணிக்கு துவங்கி மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. சுமார் 5000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். வழக்கமாக நீட் தேர்வுக்கு கடுமையாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருந்தது. தேர்வு மையத்திற்கு காலை 11:40 மணியிலிருந்து தேர்வர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு எழுத வந்தவர்கள் ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை ஆகியவற்றை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் கைகடிகாரம், புத்தகங்கள், காகித துண்டுகள், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவை தேர்வு அறைக்கு கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை. இப்பொருட்களை யாராவது வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட தேர்வரின் விண்ணப்பம் ரத்து செய்யப்படுவதுடன் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். கோடை காலத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் ஏற்பாட்டில் மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையேற்று மோர் பந்தலில் இளநீர், நுங்கு, கிர்னிப்பழம் மற்றும் தர்பூசணி, சப்போட்டா, வெள்ளரி பிஞ்சு, கரும்பு சாறு போன்றவைகளை வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகையன், உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல், லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன், கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் மற்றும் லாஸ்பேட்டை தகவல் நுட்ப அணி சிவதாஸ் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி கழக துணை செயலாளர் செல்வம், மாநில பிரதிநிதி சிவகுமார், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், துணை அமைப்பாளர் சேகர், சந்துரு, மாநில மீனவர் அணி முன்னாள் துணை அமைப்பாளர் முனுசாமி,
மீனவர் அணி துணை அமைப்பாளர் ஜெயமூர்த்தி, மாநில தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் லோகநாதன், மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் நவீன் மற்றும் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மோகனசுந்தரம், வேணு, மனோகர், சிவலிங்கம், முன்னாள் தொகுதி கழக பொருளாளர் செல்வம், கழகத்தின் மூத்த முன்னோடிகள் பக்கரிசாமி, சாரங்கம், செல்வம் மற்றும் சொக்கலிங்கம், வீரன், கொடைக்கழக தலைவர் நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆத்திரேய அறக்கட்டளை நிறுவனரும் அதிமுக பிரமுகருமான முனைவர் அருள்செழியன் தலைமையில் ஜெயராகினி அன்னை ஆலய 309வது ஆண்டு பெருவிழாவையொட்டி பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலய 309வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் அன்பு ஆத்திரேய அறக்கட்டளை நிறுவனரும் அதிமுக பிரமுகருமான முனைவர் அருள்செழியன் பங்கேற்று பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினார். அவருடன் உழவர்கரையை சார்ந்த லூர்தராஜா, அன்பு, பிரகாஷ், தேவராஜ், ராமச்சந்திரன், ஜெயராஜ் மற்றும் டேனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. முன்னதாக கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 19ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடலோர காவல்படை வீரர்களிடையே நடைபெற்ற விழிப்புணர்வு போட்டியில் 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்திய கடலோர காவல் படையின் ராணி துர்கா கப்பல் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடலோர காவல்படை வீரர்களிடையே 3 போட்டிகள் அடங்கிய ட்ரையத்லான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. முன்னதாக வீரர்கள் காரைக்கால் கடற்கரையில் 750 மீட்டர் நீச்சல் போட்டியில் ஈடுபட்டு அதைத் தொடர்ந்து கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் மிதிவண்டி போட்டி துவங்கி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வரை சென்று மீண்டும் கடற்கரை அடைந்து தொடர்ந்து 5 கிலோமீட்டர் கடற்கரையிலிருந்து இந்திய கடலோர காவல்படை அலுவலகம் வரை ஓட்டப்பந்தயம் என 3 போட்டிகள் உள்ளடங்கிய ட்ரையத்லான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. முன்னதாக போட்டியினை இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் பிரதீப் குமார் ஷாகா துவக்கி வைத்தார். பின்னர் ட்ரையத்லான் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரேம்குமார் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கமாண்டர் விஜய் விஸ்வநாதன் வழங்கினார். 2 மாதமாக ஊதியமின்றி தவிக்கிறேன் என்றும் வறுமையின் காரணமாக மனைவி குழந்தைகள் அழுகின்றனர் எனவும் புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நோடல் அதிகாரிக்கு அனுப்பியுள்ள ஆடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக 63 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் சரியாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கடந்த 5 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் வழங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஓட்டுநர்களின் குடும்பத்தினர் வறுமையில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நெட்டப்பாக்கத்தில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வரும் அரவிந்தன் என்பவர் நோடல் அதிகாரி துரைசாமி என்பவருக்கு வாட்ஸ்அப் ஆடியோ பதிவிட்டு அனுப்பியுள்ளார். அதில் அவர் கூறும் பொழுது, வேலை பார்க்குமாறு கூறினீர்கள், பார்த்துவிட்டேன், ஆனால் ஊதியம் மட்டும் வரவில்லை. நான் புதுவையிலிருந்து நெட்டப்பாக்கம் செல்ல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவாகிறது. இதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீர்களா? நாளை முதல் நான் வேலைக்கு செல்ல மாட்டேன். நான் வேலைக்கு செல்ல அட்வான்ஸ் கொடுங்கள். ஊதியம் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது. மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் ஊதியம் கொடுத்தால் மட்டுமே வேலை செய்ய முடியும். 9.5 ஆண்டுகளாக நெட்டப்பாக்கத்தில் வேலை செய்து வருகிறேன். நீங்கள் ஊதியம் போடவில்லை என்றால் நான் என்ன செய்வது? எனது மனைவி பிள்ளைகள் அழுகின்றனர். எதற்கு வேலைக்கு செல்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்கின்றனர். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு சென்று நீங்கள் ஊதியம் போடவில்லை என்று கூறுவேன். எனக்கு சரியாக ஊதியம் போட்டால் மட்டுமே வேலை செய்ய முடியும். முதல்வர் தான் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். தயவு செய்து எங்களுக்கு ஊதியம் போடுங்கள். துரைசாமி சார், 300 ரூபாய் கூகுள் பே பண்ணுங்கள். ஊதியம் இல்லாமல் வேலைக்கு செல்வதற்கு மனைவியிடம் திட்டு வாங்குகிறேன். வேலையை விட்டு நின்று விடுங்கள் என என்னுடைய மனைவி கூறுகிறார். நான் நாளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் யாரிடமாவது பெட்ரோலுக்கு பணம் கொடுத்து விடுங்கள். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சரிதான் என்று அதில் கூறியுள்ளார். இந்த ஆடியோ பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து ஓட்டுநர் அரவிந்தனிடம் கேட்ட பொழுது,
புதுச்சேரி முத்திரப்பாளையம் காந்தி திருநல்லூரி என்ஆர் ராஜீவ் நகரில் குடியிருந்து வருகிறேன். கடந்த 2014ஆம் ஆண்டு 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியில் சேர்ந்தேன். தற்பொழுது தனக்கு 10,300 ரூபாய் ஊதியம், அதிலும் EPF என்று மாதந்தோறும் 1000 பிடித்தம் செய்து கொண்டு 9,300 ரூபாய் கொடுக்கின்றனர். இந்த ஊதியமும் கடந்த 2 மாதங்களாக போடவில்லை. இதனால் தனது குடும்பம் வறுமையில் வாடுகிறது. இந்த பணியை சேவை மனப்பான்மையுடன் செய்து வருகின்றேன். ஊதியம் வழங்கினால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். 5 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு, போனஸ், ராயல்டி என எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். பாரதி கில்லி பாய்ஸ் கிட்ஃபுல் வீர விளையாட்டு குழு சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் 2008இல் ஆரம்பிக்கப்பட்ட பாரதி கில்லி பாய்ஸ் கிட்ஃபுல் வீர விளையாட்டு குழு சார்பாக அன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை இலவச நீர்மோர் பந்தல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் முதல்வர் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். கௌரவ விருந்தினராக புதுவை மாநில தலைவர் கராத்தே வளவன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய கில்லி விளையாட்டு சங்க தலைவர் ஜீவா நகர் தலைவர் பாரதி, கௌரவ தலைவர் சின்னத்தம்பி, துணைத் தலைவர் தமிழ்வாணன், பொருளாளர் மணிகண்டன் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோரை இலவசமாக வழங்கினர். சரவணன் அருள் நாட்டியாலயா சார்பில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி சரவணன் அருள் நாட்டியாலயா பள்ளி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளின் நடனம் மற்றும் பரதநாட்டியம் அரங்கேற்றுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி சரவணன் அருள் நாட்டியாலயா சார்பில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற நடனம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சரவணன் அருள் நாட்டியாலயா பள்ளியை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நடனங்களை ஆடினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சரவணன் அருள் நாட்டியாலயா பள்ளி உரிமையாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் செய்திருந்தனர். பத்மநாபனின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ராஜகணபதி ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சுதேசிமில் அருகே உள்ள அரச மரத்தடி விநாயகர் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயம் முன்பு பத்மநாபனின் 12ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. சமூக சேவகன் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாரதி செல்வன், ஹரிஷ் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். கவிஞர் தமிழ் ஒலி கல்வி வட்டம் சார்பாக மே தின பொதுக்கூட்டம் பேராசிரியர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது. நேற்று நடைபெற்ற இப்பொதுக்கூட்டத்தில் தியாகு சிறப்புரையாற்றினார். சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை, ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன், அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்க தலைவர் செல்வன், செயலாளர் முருகவேல் மற்றும் ராமமூர்த்தி, தந்தை பெரியார் மார்க்சிஸ்ட் பெரியார் பொது உடைமை கட்சியின் தமிழ் மாநில துணை செயலாளர் திருநாவுக்கரசு, தலித் அரசு ஊழியர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் AT மேகராஜ், AAUTUC செயலாளர் சிவகுமார், தமிழ் ஒலி கல்வி வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,585 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 83 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை ஜெம் மருத்துவமனையில் புதியதாக கல்லீரல் மையம், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. புதுவையில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. ஊதியத்தை சரிவர வழங்காமல் இழுத்தடிப்புக்கு ஆளான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், மன உளைச்சலால் குமுறல். இத்துடன் நியூஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.